வந்துட்டா. போ போய் பாரு போ. ஐயோ என்னங்க என்னங்க கொஞ்சம் வாங்க. வசந்தி அம்மா என்னாச்சுமா உனக்கு? வசந்தி என்னாச்சுமா? அம்மா போய் தண்ணி கொண்டா போ. புள்ள அம்மா வசந்தி வசந்தி என்ன பாருமா. அம்மா வசந்தி தண்ணி தெளிங்க. என்னங்க தண்ணி தெளிங்க. தண்ணி தெளிச்சு விடுங்க. வசந்தி வசந்தி அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. ஹலோ 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 டாக்டர், நான் பெருமாள் பேசுறேன். என் பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துட்டா டாக்டர். என்னன்னு தெரியல, நீங்க உடனே வாங்க. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க டாக்டர். அம்மா என்னம்மா என்ன சொல்லுமா? என் செல்லமே செல்லமே சொல்லுமா, என்னாச்சு உனக்கு? டாக்டர், என் பொண்ணுக்கு என்னாச்சு? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே? நத்திங் டு வரி. தைரியமா இருக்கு, எல்லாம் சரியாயிடும். இவங்களுக்கு எத்தனை நாளா இந்த போதை பழக்கம்? என்ன டாக்டர் சொல்றீங்க? என் பொண்ணுக்கு போதை? என்ன? ஆமா, பெத்தடின் ஊசிய கொஞ்சம் ஓவர் டோஸா போட்டிருக்காங்க. அதனாலதான் சுயநினைவே இல்லாம இருக்காங்க. தொடர்ந்து யூஸ் பண்ணாம பாத்துக்கங்க, இல்லனா உங்க பொண்ணோட எதிர்காலமே பாழாயிடும். நான் வரேன். வசந்தி 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 அம்மா வசந்தி அம்மா. அமைதியா அம்மா, ஒண்ணாகாது. எழுந்துருமா, ஒண்ணு அவ தூங்கிட்டா. என்னங்க, வசந்திக்கு நடந்த விஷயத்தை இப்ப நாம ரேகா கிட்ட சொல்ல வேண்டாம். அவளே ஏகப்பட்ட பிரச்சனையில இருக்கா. வசந்திக்கு மயக்கம் தெளிஞ்ச உடனே அவளுக்கு என்ன நடந்தது ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தேவைப்பட்ட ரேகா கிட்ட சொல்லலாங்க. அது வரைக்கும் சொல்ல வேண்டாம். நீங்க உள்ள போய் படுத்துக்கோங்க. ரேகா வந்தா நான் பாத்துக்கிறேன். அவளுக்கு சாப்பாடு போடுறேன். நான் பேசிக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசுறவர் நீங்க இப்படி பேசாம இருந்தா எப்படி சார்? சட்டத்தை காக்க வேண்டிய வேலை எனக்கும்,
சட்டத்தை கையில எடுத்துக்கிட்டு பார்க்க வேண்டிய வேலை உங்களுக்கும் நிறைய இருக்கு. ஏன் டைம் வேஸ்ட் பண்றீங்க? என்ன நிலைய அப்புறம் இப்படி தாங்கிறாரு? என் வேலையிலையும் ஒரு அர்த்தம் இருக்கும், என் மௌனத்திலையும் ஒரு அர்த்தம் இருக்கும். என் மருமகன் கௌசிக்க உனக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியும் தான் நினைக்கிறேன். உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? ஏன் இந்த கோல்டு வார்? இந்த கேள்விக்கும் சந்தேகத்துக்கும் காரணம் ஆரம்பத்திலிருந்தே மாப்பிள்ள உங்க மேல போட்டியும் பொறாமையும் காட்டுறார். நான் நினைக்கிறேன் உங்களுக்குள்ள ஏதோ ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. என்ன? ஒரு போராட்டமும் இல்ல. நான் ஒரு போலீஸ் ஆபீசர், அவர் ஒரு போலீஸ் ஆபீசர். எனக்கு ஈகோ கிடையாது. ஒருவேளை அவருக்கு அப்படி இல்லையோ என்னமோ. சார், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இப்படி நடக்கிறது சகஜம், அவ்வளவுதான். ஆனா எங்க 2 பேருக்கு நடுவுல எதுவும் இல்ல. ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணும் இல்ல சார். நிச்சயமா? நிச்சயமா. ஒண்ணுமே இல்லைன்னா என் மாப்பிள்ள உங்களை ஏன் பழைய சுயரூபத்தை காட்டுன்னு சொல்லி மிரட்டணும்? அவர் ஏமா உன்னை பார்த்து குடும்பத்துல குழப்பம் உண்டாக்க வந்திருக்கியான்னு கேட்கணும். என் மக வாழ்ற குடும்பத்துல உங்களுக்குள்ள குழப்பம் உண்டாக்குறவளுக்கு என்னமா பிரச்சனை? சொல்லுமா, உன் தயக்கத்துக்கு என்ன காரணம்? கௌசிக்கோட சுயரூபம் என்னம்மா? பதில் சொல்லு சார். இது என்னோட சொந்த வாழ்க்கையை பத்திய கேள்வி. இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரிஞ்சிருந்தாலும் என்னால சொல்ல முடியாது. இந்த கேள்வியை கௌஷிக்கிட்டே கேளுங்க. இதுல உன் வாழ்க்கையோ கௌசிக் வாழ்க்கையோ முக்கியம் இல்ல, என் மக வாழ்க்கையும் இதுல அடங்கி இருக்கு. நீங்க 2 பேருமே எனக்கு சொல்ல வேணாம், நானே கண்டுபிடிக்கிறேன். இது சட்டத்தை கையில் எடுக்கிற வேலை இல்ல, விதியை நிர்ணயிக்கிற வேலை. இத பாருமா, என் மகதான் எனக்கு எல்லாமே. அவ வாழ்க்கையில ஏதாவது குழப்பம் வந்தா அதுக்கு யார் காரணமா இருந்தாலும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அது என் மருமகனா இருந்தாலும் சரி, நீயா இருந்தாலும் சரி. இத பாருமா, என் பேத்தியை நீ காப்பாத்துற, அதுக்கு காலம் பூரா உனக்கு நான் நன்றியா இருப்பேன். அம்மா ரேகா, என் பொண்ணு உன்னை கடவுளா நினைக்கிறா, நீ வெறும் கல்லாயிர. என் மருமகன் கௌசிக்க உனக்கு முன்னாடியே தெரியுமா? அவர் ஏமா உன்னை பார்த்து குடும்பத்துல குழப்பம் உண்டாக்க வந்திருக்கியான்னு கேட்கணும். என் மக வாழ்ற குடும்பத்துல உங்களுக்குள்ள குழப்பம் உண்டாக்குறவளுக்கு என்னமா பிரச்சனை? நானே கண்டுபிடிக்கிறேன். இது சட்டத்தை கையில் எடுக்கிற வேலை இல்ல, விதியை நிர்ணயிக்கிற வேலை. இத பாருமா, என் மகதான் எனக்கு எல்லாமே. அவ வாழ்க்கையில ஏதாவது குழப்பம் வந்தா அதுக்கு யார் காரணமா இருந்தாலும், அது என் மருமகனா இருந்தாலும் சரி, நீயா இருந்தாலும் சரி.
ஹலோ. ஹலோ, நான் பிரசன்னா பேசுறேங்க. பிரசன்னா. என்ன ரேகா பேஸ் குரல் மாதிரியே தெரியல? நான் ரேகா தான் பேசுறேன். ரேகா தான் தெரியுது, ஆனா ஐபிஎஸ் தானான்னு தெரியல. சரிங்க, நீங்க ஏதோ டிஸ்டர்ப்டா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். ஏன்னா வார்த்தைக்கு வார்த்தை பேசுற என்னோட ஃப்ரெண்ட் இவ்வளவு நேரமா மௌனமா இருக்காங்கன்னா. பிரசன்னா, நீங்க பிஸியா இருக்கீங்களா? இல்லையே. அப்ப கொஞ்சம் என் வீட்டுக்கு வர முடியுமா? கண்டிப்பா வரேன். தேங்க்யூ. நல்லா இருக்கீங்களா? யா. ஏன்? இல்ல, வீட்டுக்கு வெளில நிக்கிறீங்களே, மனசு ஒரு இடத்துல பார்க் பண்ண முடியலையா? என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்க ஜேர்னலிஸ்டா சைக்காட்ரிஸ்டா? முகத்தை பார்த்து முகவாட்டத்தை பார்த்து மனசு எடை போடுறவனுக்கு என்ன பேரோ அதேதான். சரி, நீங்க எங்கேயும் கிளம்புறீங்கன்னு நினைக்கிறேன். கிளம்புங்க. எங்கேயோ கிளம்புறீங்க? இல்ல, கிளம்புறோம். சரி, போலாம். பிரசன்னா, எங்க போறோம்னு கேட்க மாட்டீங்களா? எதுக்காக கேட்கணும்? வாங்க போலாம். இந்த மாதிரி ஒரு ஹோமுக்கு நீங்க வந்திருக்கீங்களா? இல்ல, இங்க வந்தது இல்ல. ஆனா இதே மாதிரி வேற ஒரு காப்பகத்துக்கு போயிருக்கு. வாங்க. வாங்க. சாப்பிடுங்கம்மா. சாப்பிட மாட்டேங்கிறாங்களா? கொடுங்க. பிஸ்கட் சாப்பிடுங்கம்மா. சரி, நான் சின்ன பீஸ் கொடுக்குறேன். ஒரு பீஸ். அம்மா, இது பிரசன்னா. அங்க பாருங்க. டீ சாப்பிடுறீங்களா? இந்தாங்க, டீ சாப்பிடுங்க. கொஞ்சம் சாப்பிடுங்க. போருமா? சரி. ரெண்டு பிஸ்கெட் தான் சாப்பிட்டீங்கம்மா. போதுமா? சார், நீங்க எப்படி இங்க? உங்களுக்கு அவரை தெரியுமா? தெரியும். இவரை உங்களுக்கு தெரியுமா? உங்க அம்மா திரும்ப வர காரணமே இவர்தான்.
அப்படியா? ஆமா. பிரசன்னா, தேங்க்யூ பிரசன்னா. என்னோட அம்மாவை நான் எப்ப பாப்பேனே தெரியாம இருந்துச்சு. தேங்க்யூ சோ மச். ஐயோ, இதுல என் பங்கு ரொம்ப கம்மிங்க. ஆக்சுவலா உங்க அம்மா அடிபட்டு கிடந்தப்போ ஒரு பெரிய மனுஷர் தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாத்தி வச்சிருந்தாரு. அப்படியா? உங்களுக்கு அவர் நல்லா தெரியுங்க. சிட்டில ரொம்ப பெரிய ஆளு. மிஸ்டர் நெல்லையப்பர் தான். டிசி கௌஷிக்கோட மாமனார் தான் அவரு. நான் யாரையோ காப்பாத்தினேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் தெரியுது நான் காப்பாத்தினது உங்க அம்மான்னு. அதை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா, அம்மா, அன்னைக்கு என் நம்பர் கொடுத்து உங்களை ஃபோன் பண்ண சொன்னல, ஏன் பண்ணல? ஆ? இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு புரியலம்மா. ஆனா கடவுள் உங்களை சீக்கிரம் நல்லபடியா ஆக்கிடணும். நான் வெளில வெயிட் பண்றேன். சரி. டாக்டர், இவங்க பிசிக்கலி அவங்க பிசிக்கலா நல்லா தான் இருக்காங்க. டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். அம்மா நான் கிளம்புறேம்மா. ம், பாத்துக்கோங்க டாக்டர்.